ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தியேட்டரில் கிளைமேக்ஸ்னா இதுதான்டா அப்படின்ற அளவுக்கு பேங்கரான ஒரு பிளாட் ட்விஸ்டான தரமான தியேட்ரிக்கல் மெட்டீரியலாக இருந்த கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் என்ன இந்தியன் சினிமாவில் வந்த படங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த லிஸ்டிங் வீடியோலாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு தனிப்பட்ட ஃபேவரட்ஸ் இருக்கும். அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்கிறது வடசென்னை. வடசென்னையோட கிளைமேக்ஸில் அன்பு ஓவராலாக ராஜனை சுற்றி இருக்கக்கூடிய எனிமீஸை தன்னோட எனிமீஸாக மாற்றிக்குவார். சமுத்திரகனி சார், கிஷோர், ஸோ இவங்க எல்லாருக்குமே அன்பை பற்றி தெரிஞ்சிடும். தென் இது மட்டும் இல்லாமல் அவரை கொல்றதுக்கும் துணிஞ்சிருவாங்க. இப்போ ஃபைனலி மக்களுக்காக நின்ன அன்பு அன்போட வாழ்க்கை என்ன ஆச்சு, ராஜனோட எதிரிங்க இப்போ அவரோட எதிரி ஆயிட்டாங்க, அன்பு இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக கிளிஃபேங்கில் தான் வடசென்னை ஒன்றா முடிச்சிருப்பாங்க. ஒரு தரமான கிளைமேக்ஸ். அந்த ஒரு கிளைமேக்ஸ்க்காக தான் இப்போ வரையுமே வடசென்னை பார்ட் 2 கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு ஹைப்ல. லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது மாஸ்டர். ஒரு ஹைலி பீக்டு சினிமா அப்படின்னு சொல்லலாம் மாஸ்டர் படத்தோட கிளைமேக்ஸ். பவானி வெர்சஸ் ஜேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காம்போ, அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸோட பீக்கிசமே. தியேட்டரில் மாறி மாறி இந்த ஸ்டார்ஸ் 2 பேரும் ஒருத்தரும் அவங்கவுங்கள டாமினேட் பண்ணிக்கிட்டு போடக்கூடிய ஃபைட் சீக்வன்சஸ். பவானி ஒரு பக்கம் டாமினேட் பண்ணுவார், அதுக்கு அடுத்து ஜேடி டாமினேட் பண்ணுவார். ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபன் கான்வர்சேஷன் வித் அந்த பேட்டில், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்பீடப் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு பேட்டில் இன்னும் ஹீட் ஆக்கி இருக்கும். தென் இது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் லாக்டவுன் தியேட்டருக்கு எல்லா ஆடியன்ஸும் தியேட்ரிக்கல் மெட்டீரியலாக கொண்டாடின ஒரு படம். தென் இந்த பேட்டிலும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த ஒரு கிளைமேக்ஸ், இந்த ஒரு ஃபிலிம் இருந்தது. ஓவராலாக மாஸ்டர் படமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஃபேன் பீஸ்டாக இருந்தது. அதில் எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸை கொண்டாடி தள்ளிட்டாங்க. தென் ஃபைனலி ஜேடி அவரே தான் செஞ்ச தப்பா பவானியை கொண்டது நான் தானே ஒத்துக்கிட்டு அவரே ஜெயிலுக்கும் வருவார். அந்த இடத்துல வாத்தி வராரு அப்படின்ற மாதிரி ஹை பிச்சில் அவருக்கு ஒரு மறுபடியும் ஒரு சாங்கை போட்டு பபுல்காம் போட்டு அவர் ஸ்டைலில் உள்ள வரும்போது டைட்டில் போட்டு முடிப்பாங்க. ஒரு தரமான கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க லோகேஷ் கனகராஜ். லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது பேட்டை பராக் அப்படின்னு சொல்லிட்டு நவாசுதீன் சித்திக் அவரோட டோட்டல் கேங்கையும் பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் தரத்துக்கிட்டு பேட்டை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருப்பாரு மாசா. ஸோ அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலான ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஃபைனலி வில்லனாக கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல் கிளைமேக்ஸோட சூப்பரான ஒரு நாட்டே ஓப்பன் பண்ணுவார் ரஜினி சார். இங்கே நான் ஒரு பொய்யை சொல்லிட்டேன், சிங்காரத்தோட பையன் தான் நீ, என்னோட பையன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியே அந்த ஒரு பெரிய நாட்டே போட்டு அந்த இடத்துல உடைப்பாரு. அது லிட்ரலி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்னே சொல்லலாம். அது லிட்ரலி விஜய் சேதுபதி சார் கேரக்டருக்கு மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கு. இந்த மனுஷன் ஒரு மகா நடிகன் தான் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக தலைவரோட டெரிஃபிக்கான ஒரு ஸ்மைலோட அந்த கன் ஷாட் என் கிரெடிட் அதெல்லாம் தரமான பேங்கரான சம்பவம். ஃபேன் பாய் சம்பவம்னா இதுதான்டா அப்படின்ற மாதிரி தியேட்ரிக்கல் மெட்டீரியல் அந்த படம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் இருந்தது. 5ஆவதாக இருக்கிறது மங்காத்தா. ஸோ மங்காத்தா கிளைமேக்ஸில் ஏகே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கா. இந்த மாதிரி சார் அவன் இங்கே தான் சார் இருக்கான், மொத்த காசை கொள்ளை அடிச்சுட்டு எப்படியோ இங்கே செட்டில் ஆகிட்டா சார் அப்படின்னு சொல்லும் போது நேராக ஃபோன் அவர்கிட்ட கொடுன்னு சொன்ன ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்ட்டை உடைப்பாங்க பாருங்க அர்ஜுன் சாரும் அஜித் சாரும். அதெல்லாம் ஹைலி அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தரமான சம்பவம் மங்காத்தால. அந்த ஹோல் ஃபிலிமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காததே எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் டோட்டல் ஃபிலிமும் இருக்கும். அதுல அது எல்லாத்துக்கும் உச்சகட்டம் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கும். ஆல்ரெடி ஒரு மாஸ் ஃபைட் இதெல்லாம் நம்ம ஆக்ஷன் கிங்கும் இவருக்கும் பார்த்துட்டோம். பட் ஃபைனலி இந்த ட்ரூத் வெளிவர அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கரான ஒரு சம்பவமா இருக்கும். கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் முடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம். லிஸ்ட்ல 4ஆவதாக இருக்கிறது கல்கி படத்தோட கிளைமேக்ஸ் என்டையர்லி ஆன்டிசிபேட்டட் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவேன். அதாவது முக்கியமாக அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு பயங்கர ஹைப் ஏற்றின ஒரு கிளைமேக்ஸ். கர்ணனோட மறு அவதாரம் தான் பார்த்தீங்கன்னா பைரவா அப்படின்ற விஷயம் அஸ்வத்தமாக்கு தெரிஞ்சிடும். பட் அது பைரவாக்கு தெரியாது. இது தெரியாமல் அவர் கலியரக்கனுக்காக தீபிகா, அதாவது கல்கி பிறக்க போகிற அந்த ஒரு சிசுவை தூக்கிட்டு அவர்கிட்டே போவார். இங்கே அஸ்வத்தமாவாலையும் எதுவும் செய்ய முடியாது. ஸோ மறுபக்கம் அங்கே கலியரக்கன் ரெடி ஆயிடுவார். அர்ஜுனனோட காண்டியோகத்தை எடுத்துட்டு இது மாதிரி நானே இப்போ களத்தில் இறங்கடாண்டா அப்படின்ற மாதிரி இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடியாகி நிற்கிறாரு. இப்படி எல்லா சைட்லையும் ரவுண்ட் சர்க்கிளை சுற்றிட்டு ஹைப்பு ஏற்றி கிளைமேக்ஸை முடிப்பாங்க. என்னடா ஆகுது கல்கி பார்ட் 2ல இவன் வேற தீபிகா படுகோனை கூட்டிட்டு போகிறான், கல்கி பிறந்துடுவாரா? மறுபக்கம் இப்போ கமல்ஹாசன் ரொம்ப ஒல்லியாக இருந்தவர் இப்போ டோட்டலாக அந்த ஒரு ட்ராப் பிளட்டை வச்சுட்டு பவர்ஃபுல்லாக மாறிட்டார். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹைப் ஏற்றி முடிச்சிருப்பாங்க. தாறுமாறான ஒரு கிளைமேக்ஸ்னே சொல்லுவேன்.
லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது விக்ரம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல விக்ரம் இருந்தே ஆகும். ஏன்னா கிளைமேக்ஸ் தான் இருக்கிறதுலே தரமான சம்பவம். லைக் சந்தனம் வெர்சஸ் விக்ரம், அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப், அதை தாண்டி ஃபைனலா யாருமே எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ ரோலெக்ஸோட என்ட்ரி. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் படத்தோட ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட்னே சொல்லணும். இதுதான் ஒரு செல்லிங் பாயிண்டாவே இருந்தது விக்ரம் படத்துக்கு. யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி என்னன்னா எல்சியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இது மூலம் தான் வரப்போகுது. இதுல வந்து அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதுதான். இங்க ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டர் வரான், இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான், இவங்க எல்லாரையும் கொல்றதுக்கு ஒரு பிளானை போடுறான் அப்படின்ற ஒரு பெரிய ஹைப்போட வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸை முடிச்சு வச்சிருப்பாரு லோகேஷ் கனகராஜ். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருந்திருக்கும் விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸை. லிஸ்ட்டில் 2ஆவதா இருக்கிறது கேஜிஎஃப். ஸோ ராக்கி என்ன பண்ண போகிறாரு, மறுபக்கம் கருடா வந்துட்டான், இங்கே கேஜிஎஃபாக மறுபடியும் இவங்க கைக்குள்ளே எடுத்துட முடியுமா, உண்மை கிட்டத்தட்ட தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள், கேஜிஎஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிட்டு இருக்க நேரத்தில் டக்குன்னு தண்ணிக்குள்ள இருந்து ராக்கி பாய் உள்ள புந்து கருடனை போட்டு தள்ள எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. இப்போ கேஜிஎஃப் அடுத்து யாருக்கு போகுது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரா வரதை காமிப்பாங்க, மறுபக்கம் இங்கே இருக்கிறவங்களுக்குள்ளேயே கேஜிஎஃப் வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, பேராசை இதெல்லாம் இருக்கும். மறுபக்கம் இங்க கருடாவை கொண்டுட்டு நான் இருக்கேன் இல்லடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா அடிமைகளோட மனசுலையும் கடவுளா மாறின ராக்கி பாய் வந்து பாத்தீங்கன்னா மாசா நிப்பாரு. ஸோ கிளைமேக்ஸ் கொடூரமா முடிச்சிருப்பானுங்க. இருக்கிறதுலே ஒரு ஹைலி இன்டென்ஸான ஒரு கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். இந்த ஒரு கிளைமேக்ஸோட பீக்னால தான் கேஜிஎஃப் 2ஓட ஹைப்பு உச்சத்தை தொட்டுச்சு. அந்த கேஜிஎஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அடைய முடிஞ்சிச்சு 1000 crores. அந்த அளவு தரமான ஹைப்பான ஒரு கிளைமேக்ஸை முடிச்சு வச்சிருப்பாங்க கேஜிஎஃப் பார்ட் 1. ஸோ ஃபைனலே நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது பாகுபலி த பிகினிங். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னே சொல்லணுமே. பேன் இண்டியன் படங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கட்டும், 1000 crore கலெக்ட் பண்ண படங்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும்ல, அது மாதிரி எப்படி பீக்கா ஒரு இடத்துல கிளைமேக்ஸ் வச்சு முடிக்கிறது, எப்படி ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிளைமேக்ஸ் மூலமாக மேக் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். கட்டப்பா தான் வந்து பாகுபலியை கொள்றாரு அப்படின்றத ஒரு ட்ரூத் வந்து ரிவீல் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஏன் கொள்றாரு, இவ்வளோ ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு பர்சனா படத்தோட எண்டு வரையும் இருந்திருக்கக்கூடிய கட்டப்பா ஸ்டில் இப்போ வரையும் அப்படிதான் இருக்காரு. அவர் ஏன் பாகுபலியை குத்துனாருன்ற கேள்வி, பாகுபலி எப்படி செத்தாருன்ற கேள்வி, இப்போ மகேந்திர பாகுபலி எப்படி இங்கே வந்திருக்காரு அந்த ஒரு இடத்துல இல்லாம, மகிழ்மதி இல்லாம, அவங்க அம்மாக்கு ஏன் இந்த நிலைமை, இந்த மாதிரியான பல கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரே கொடுக்காம அந்த ஒரு பார்ட் 1ஓட கிளைமேக்ஸை வந்து பயங்கரமா முடிச்சு வச்சிருப்பாரு ராஜமௌலி. ஸோ அந்த ஒரு படம் வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. பட் அந்த ஒரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கிளைமேக்ஸை வச்சுதான் டோட்டலா இந்த ஒரு படத்துக்கான ஹைப்பே செட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பாகுபலின்றது இவ்வளோ பெரிய ஒரு படமா, இவ்வளோ பெரிய ஒரு அன்ஃபர்கட்டபிள் ப்ராஜெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சினிமாக்கு இருந்திருக்கு. அந்த அளவு மாறி இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த பார்ட் 1 படத்தோட இந்த ஒரு கிளைமேக்ஸ் தான். அந்த அளவு ஒரு ஒர்த்தான கிளைமேக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி 1ஓட கிளைமேக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ். தென் இது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் அண்ட் தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.